வணக்க நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு டைமினேஷன் நோட்டு தாங்க பார்க்குறோம். 10 ரூபாயில் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 6 நோட்டு பார்க்குறோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த நோட்டை எப்போ வெளியிட்டாங்கன்னு. 1967 வந்து பார்த்திங்கன்னா இந்த டைமினேஷன் அதாவது வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபாயில் வெளியிட்டிருப்பாங்க. இந்த 10 வந்து பார்த்திங்கன்னா கலரே ஒரு வித்தியாசமாக இருக்கும். என்னென்னு கேட்டிங்கன்னா, கருப்பு கலர் 10 ரூபாவும் இதுவும் இந்த 10 ரூபாயும் ஒரே சேம் தான். ஆனால் இந்த 10 வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக வரும். பெரிய சைஸாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த இங்கேருந்து பார்க்கும்போது அந்த 10 மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெருசாக வித்தியாசமாக தெரியும். டைமண்ட்ஸ் பொறுத்தவரை பார்த்திங்கன்னா எல்லா நோட்லேயுமே ஒரு டைமண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த 5 ரூபா, 2 ரூபா, 10 ரூபா, 100 ரூபா அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெருசு பெருசாக தான் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 சிக்னேச்சர் தாங்க கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து எல்கேஜாவும், இன்னொன்று பார்த்திங்கன்னா பட்டாச்சாரி. அவங்க 2 சிக்னேச்சர் தான் கொடுத்துருப்பாங்க. இந்த 6 நோட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே சிக்னேச்சர் தான். ஆனால் சீரியல் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா மாற்றி மாற்றி வரும். இந்த நோட்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த காயின் கலெக்ஷன் பண்ணுறவங்களுக்குலாம் ரொம்ப ரேர் வெரைட்டி தான் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த 6 நோட்டுமே ஜெனினான யூஎன்சி கண்டிஷனுங்க. அதாவது பின்னோட ஹோல்ஸ் மட்டும் தான் இருக்கும். பின்னு ஹோல்ஸ் மட்டும் தான் இருக்கும். மற்றபடி பார்டர் சரி எங்கேயுமே சரி கரை கிடையாது, ஒன்றும் கிடையாது. சூப்பராக இருக்கும். நம்ம வாங்க ஒவ்வொரு நோட்டாக போய் பார்க்கலாம். ஃபஸ்ட் நோட்டை பார்க்கலாம் வாங்க. நோட்டோட சீரியல் நம்பர் பார்க்கலாம் வாங்க. இந்த ஃபஸ்ட் நோட்டு மட்டும் கொஞ்சம் அந்த இதில் பார்த்திங்கன்னா இந்த இதில் சோக்கு சக்கரத்தில் கொஞ்சம் லைட்டாக டேமேஜ் இருக்குது. மற்றபடினா நோட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜெனினாக இருக்குது, சூப்பர் கண்டிஷனில் இருக்குங்க. சீரியல் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா C71 43 90 67. நோட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் படகும் போட தான். ஆனால் நோட்டு கலர் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு வித்தியாசமாக இருக்கும். அந்த 10 ரூபா நோட்டுக்கும் இந்த நோட்டுக்கும் ஒரு வித்தியாசமாக இருக்கும். ரிசர்வ் பேங்க் சிம்பிள்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது. இந்த பூ டிசைன் கொண்டும் அருமையாக இருக்குது. நோட்டை பார்க்கவே அந்த பிளாக் கலருக்கு இந்த நோட்டுக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்கும். ஆனால் சேம் ஒரே நோட்டு தான். ஆனால் கலர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசம் இருக்கும். ரெண்டாவது நோட்டை பார்க்கலாம் வாங்க. இந்த நோட்டில் பின்னோட ஹோல்ஸ் மட்டும் தான் இருக்கும் பாருங்கள். நல்லா பாருங்கள், கிளியராக தெரியும். பின்னோட ஹோல்ஸ் மட்டும் தான் இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது. சூப்பராக இருக்கும். சீரியல் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா K42 12 39 11. நோட்டு பாருங்கள், பார்டர் சரி எங்கேயும் சரி எங்கேயுமே கொஞ்சம் கூட கரை இருக்காது. டைமண்ட்ஸ் பாருங்கள், சூப்பராக ஒரு மாதிரி ஷேப்பாக இருக்கும் பாருங்கள். அழகாக இருக்குது. இந்த நோட்டை பார்க்கும்போது அற்புதமாக இருக்குது பாருங்கள். நோட்டோட டிசைனே பார்த்திங்கன்னா அற்புதமாக இருக்கும். பின்னாடி திருப்பி காமிக்கிறேன் பாருங்கள். பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த நோட்டில் வந்து லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பிரிண்டிங், அதாவது பிரிண்டிங்லேயே இந்த இது வருது. இப்போ வந்து கரையாகலை. ரிசர்வ் பேங்க் சிம்பிள்லாம் இருப்பாங்க, சூப்பராக இருக்குது. அந்த படகு படத்துக்கு ரவுண்டு போட்டிருக்கோம். அந்த ரவுண்டு எவ்வளோ ஷேப்பாக தெரியுது பாருங்கள். மூணாவது நோட்டு பார்க்கலாம் வாங்க. இந்த நோட்டும் வந்து பார்த்திங்கன்னா பார்டரில் எங்கேயுமே ஃப்ரண்டில் சரி எங்கேயுமே கரை கிடையாது. பின்னோட ஹோல்ஸ் மட்டும் தான் இருக்குது. வேறு எங்கேயுமே டேமேஜ் எதுவுமே அழுக்கு எதுவுமே கிடையாது. சூப்பராக இருக்குது. K42 சரிங்களா. K42 அதோட சீரியல் நம்பர் தான். ரெண்டாவது நோட்டு மூணாவது நோட்டு பார்த்தீங்கன்னா தான் 27 83 06. நோட்டு பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த நோட்லாம் வந்து பார்த்திங்கன்னா வருங்காலகட்டத்தில் பார்க்குறது ரொம்ப ரேராக தாங்க இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கட்டுங்கிறது ரொம்ப அரிதில் கிடைக்காது. இது மாதிரி சிங்கிள் நோட்டு கிடைக்கும். ஆனால் யூஸ் நோட்டாக இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா கண்டிஷன் கம்மியாக இருக்குது. இதெல்லாம் யூஸ் நோட்டு கிடையாது. யூஸ் நோட்டு இல்லாமல் இந்த மாதிரி யூஎன்ஸாக நீங்கள் வாங்கி வச்சுருந்தா கலெக்ஷனுக்கு ஒரு நல்லாயிருக்கும். ஆனால் நோட்டு இந்த மாதிரி யூஎன்சி கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப ரேராக தான் இருக்கும். ஏன்னா எல்லாருமே அடுத்தடுத்து கலெக்ஷன் பண்ணுறவங்க எல்லாமே அந்த மாதிரி பாதுகாப்பாக வச்சுருந்தா சூப்பராக இருக்கும். ரிசர்வ் பேங்க் சிம்பிள் பாருங்களேன், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நோட்டு கலர் பார்த்தீங்களா, அருமையாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி எல்லாமே ஓரளவுக்கு பாதுகாப்பாக நம்மளை மாதிரி கலெக்ஷன் பண்ணுறவங்க எல்லாமே எடுத்து வச்சாங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த நோட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து பின்னோட ஹோல்ஸ் மட்டும் தான் இருக்குது, வேறு எதுவுமே கிடையாது. சூப்பராக தெரியுது பாருங்கள். நோட்டோட சீரியல் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா C70 83 20 57. இந்த நோட்டும் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே பார்டர் எங்கேயுமே கரை கிடையாதுங்க. சூப்பராக இருக்குது. பின்னாடி திருப்பி காமிக்கிறேன் பாருங்கள். என்னோடய கலெக்ஷனை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா அதாவது நல்ல நோட்டு அது பார்த்திங்கன்னா ஜெனின் யூஎன்சி தான் அதிகமாக என்னோடய யூஎன்சி தான். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் ரொம்ப பிடிக்கும். நான் யூஸ் நோட்டும் வச்சுருக்கேன் தான். ஆனால் நோட்டு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக என்னோடய கலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜெனின் யூஎன்சி தான் அதிகமாக வச்சுருப்பேன் என்னோடய கலெக்ஷனை பொறுத்தவரை. இந்த நோட்டு பார்த்திங்கன்னா ரிசர்வ் பேங்க் சிம்பிள் முதல் எல்லாமே பாருங்கள் சூப்பராக இருக்கும் பாருங்கள். அது சொல்கிறேன், நான் முக்கால்வாசி என்னோடய கைக்கு வந்தாவே சரிங்க. நான் அதிகமாக வந்து கை பார்த்திங்கன்னா என்னோடய கை பார்த்திங்கன்னா சோப் போட்டு கழுவிட்டு தான் நோட்டை தொடுவேன். இல்லாட்டி நோட்டை கை வைக்க மாட்டேன், அந்தளவுக்கு இதாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா H5, அதாவது நான் 80 21 40 நம்பர். இது ஒரு வித்தியாசமாக இருக்குது. இதில் எங்கேயுமே கரை கிடையாது. சூப்பராக இருக்குது. பின்னாடி கூட திருப்பி காட்டுற பாருங்கள்.
அந்த ஒரே ஒரு நோட்டு மட்டும் தான் பார்டரில், அது பிரிண்டிங் மிஷின் இதை பிரிண்டிங்கில் அடித்து வரும்போது கட்டோட வந்தது தான் அது எல்லாமே. இதுவும் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி யூஎன்சி தாள் வந்து கிடைக்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னாங்க, அதாவது கட்டை பொறுத்தவரை கட்டு அரிதில் கிடைக்காது. கிடைச்சிட்டாலும் ஒரு நோட்டு 2 நோட்டு டேமேஜாக இருந்தால் அந்த கட்டை பிரிக்கக்கூடிய கட்டை மட்டும் தான் இந்த மாதிரி வரும். இல்லைன்னா இந்த மாதிரி இவ்வளோ ஜெனியூனாக நோட்டு வரதுக்கு வாய்ப்பு இல்லை. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸ் சீரியல் நம்பர் ஒரு 3 நோட்டு கொடுத்துட்டு போகிறேன். K42 18 31 64 இது மொத்தம் இந்த நோட்லேயே இந்த சீரியலே வந்து பார்த்திங்கன்னா 3 நோட் இருக்குது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிக்னேச்சர் வந்து பார்த்திங்கன்னா ஒரே சிக்னேச்சர் தான், பட்டாச்சாரியாக தான் போட்டிருக்காரு. எல்கேஜாவும் நம்மள்ட்ட இல்லை, இருந்துச்சுலாம் கொடுத்துட்டேன். இப்போ பட்டாச்சாரியம் மட்டும் தான் இருக்கும். இங்கேருந்து பார்க்கும்போது லாங்கில் கூட பார்த்திங்கன்னா அந்த 10 பார்த்திங்கன்னா சூப்பராக அழகாக இருக்கும். அந்த 10 தெரியும், அருமையாக இருக்கும். அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் ஒரு நோட்டு 2 நோட்டு அப்படி வந்து அந்த கட்டில் வரும்போது அந்த மாதிரி கட்டை பிரிக்கிறனால அந்த ஜெனின் யூஎன்சி கூட கிடைக்கிது. இல்லைன்னா அவ்வளோ எளிதெல்லாம் ஜெனின் யூஎன்சி கூட பார்த்திங்கன்னா ரொம்ப கிடைக்கிறது ரொம்ப ரேர் தான். ஏன்னா இப்போ இந்த எத்தனை ஸ்டேட்டுங்கிறது முதற்கொண்டு பார்த்திங்கன்னா கிளியராக அந்த ஒரு பூ டிசைன்லேயே பார்த்திங்கன்னா பூ டிசைன் தான் அழகாக இருக்குது. இங்கேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு பூ டிசைன் தான் அழகாக இருக்குது. மற்ற ஸ்டேட் இது டக்குன்னு கண்டுபிடிக்க முடியல. அந்த அளவுக்கு இந்த நோட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஜெனினாக பண்ணியிருக்காங்க. வரும் காலகட்டத்தில் இந்த மாதிரி நோட்டு இந்த அளவுக்கு ஜெனினாக கிடைக்கணுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் தான். இப்போ இந்த 6 நோட்டுமே நம்ம சேல்ஸ் தான் கொடுத்துருக்கோம். இந்த 6 நோட்டு வாங்கி அதாவது மொத்தமாக வாங்கினாலும் சரி, ஒவ்வொரு நோட்டாக வாங்கினாலும் சரி, வாங்குறவன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து கவர் போட்டு எல்லாத்த நோட்டுமே கவருக்கு வீடியோவாக தான் கவர் எடுத்திருக்கேன். மேக்ஸிமம் நான் இப்போ யாராவது கேட்டு கொரியர் பண்ணும்போது கவர் எல்லா நோட்டுக்குமே கவர் போட்டுருவேன். கவர் போடாமல் நான் நோட்டே போட மாட்டேன். ஆனால் அதே மாதிரி அவங்க வச்சுருக்கும் கொண்டு கவர் போட்டு கரெக்டாக வச்சுருந்தாங்கன்னு வச்சிங்களேன், எல்லா நோட்டுமே அதே மாதிரி ஜெனினாக இருக்கும். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா வாங்கி வைக்கிறதோட அசால்ட்டாக விட்டுட்டாங்கன்னா அந்த கலெக்ஷன் வந்து ஒரு ஆர்வம் வரணுங்க. ஒரு தொழில் மேலே ஒரு பற்று மாதிரி இந்த ஒரு கலெக்ஷன் ஈர்ப்பு வந்து நம்மளை இழுத்தா மட்டும்தான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போய் அது ஒரு வந்து பொக்கிஷமாக நம்ம எடுத்து வைக்க முடியும். என்னோட இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு மீறி இதுக்கு மேலே எனக்கு ஈர்ப்பு அதிகமாக இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, எவ்வளோ டென்ஷனாக இருந்தாலும் சரிங்க, இந்த மாதிரி பழைய காலத்து பொருளும் சரி, ஒரு காயினாக இருக்கட்டும், நோட்டாக இருக்கட்டும், ஒரு சின்ன பொம்மைங்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி பார்க்கும்போதெல்லாம் அப்படியே மைண்ட் செட் எங்கேயோ போயிடும். பழைய மைண்ட் செட்டுக்கு போயிடுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப 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 பார்க்க முடியாத காலகட்டத்தில் நம்ம இருந்திருக்கோம். ஆனால் இப்போ வந்து நம்ம எளிதில் அது எல்லாமே கையில் கிடைக்கிது. கிடைக்கும்போது அந்த காலகட்டத்தில் இருந்த சந்தோஷம் இப்போ இருக்க வரும் காலகட்டத்தில் நமக்கு கிடைக்காது. சரிங்களா? என்னதான் அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிஸ்கட்டும் வாங்க முடியாது, ஒரு மிட்டாய் வாங்க முடியலன்னா, ஒரு பேனா வாங்க முடியாது. நம்மளால ஸ்கூலுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு பேனா வந்து ஒரு நோட்டு பேனா வாங்குறதுக்கு வீட்டில் அவ்வளோ சண்டை போட்டு நம்ம வாங்கணும். ஆனால் இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் நம்ம நினச்சோம்னா எத்தனை பேனா வேணுமோ வாங்கலாம். ஆனால் அது வந்து அந்த சந்தோஷம் வராது. அந்த இருந்த சந்தோஷம் இன்றைக்கி நமக்கு வராதுங்க. இன்றைக்கி என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம கடையில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து வெளியூர்லேருந்து வந்துட்டாருங்க, வயசானவர். 786 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா சூட்கேஸ் மூட்டை கட்டிட்டு இருக்கு. ரன்னிங்கில் இருக்க நோட்டெலாம் தூக்கிட்டு வந்துட்டாருங்க. இந்த இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில் இந்த மாதிரிலாம் ஒவ்வொன்றும் போடுறத பார்த்துட்டு ரன்னிங்கில் இருக்க நோட்டை தூக்கிட்டு வந்துட்டாருங்க. என்ன பண்ணுறதுன்னு அவர் எவ்வளோ எடுத்து சொல்லி அவங்க வீட்டில் பிரச்சனை அதை மீறி தாண்டி வந்திருக்காரு. இதை போனால் வாங்கினேன் கேட்டால் இங்கே கொடுக்குறாங்க, அங்கே கொடுக்குறாங்க, டெல்லி, பாம்பே அப்படி. ஐயா எதுவுமே வேலை கிடையாது. பூரா ஆன்லைனில் ஏமாத்துகிற வேலைங்க. எதுவுமே நம்பி ஏமாந்து போகாதீங்க. ஒவ்வொரு நாளும் வீடியோ நான் போட்டுக்கிட்டே தான் இருக்கேன். நீங்கள் ஏதோ கொஞ்சமாச்சும் கவனமா கொஞ்சம் பாருங்கள். இப்போ நம்ம வீடியோவும் வந்து பார்த்திங்கன்னா லென்த் வீடியோ நான் தொடர்ந்து போட்டுட்ருக்கேன். என்னென்னு கேட்டிங்கன்னா விழிப்புணர்வு வீடியோ தான் அதிகமாக கொடுத்துட்ருக்கேன். இந்த வீடியோ நீங்கள் எங்கேருந்து பார்த்தாலும் சரி ஒரு ஹாய்ன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு உங்கள் ஊர் நேம் கொஞ்சம் நேம் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாய்ன்னு சொல்லிட்டு போட்டு ஒரு வீடியோவில் உங்கள் ஊரோட சேர்த்து ஹாய்ன்னு சொல்லிட்டு போடுங்க. பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு வீடியோவில் இந்த 786க்கு வேல்யூ இல்லை, எந்த காயினுக்கும் நோட்டுக்கும் வேல்யூ இல்லை. மக்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாச்சும் விழிப்புணர்வோடு வருங்க. பெரிய விஷயம் எதுவுமே கிடையாதுங்க. எல்லாமே ஆன்லைனில் ஏமாத்துறது மட்டும் தான். நான் தொடர்ந்து ஒவ்வொரு வீடியோவும் சொல்லிட்டு தான் இருக்கேன். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் விழிப்புணர்வு இல்லாமல் ரொம்ப ரொம்ப ஏமாந்து போயிட்டு தாங்க இருக்காங்க. இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு 60, 70 வயசு இருக்கும். பாவம் லக்கேஜ் தூக்க முடியாமல் அங்கே தூக்கிட்டு வந்திருக்காரு. ரிட்டன் அவர் அங்கேருந்து வந்ததுக்கு மறுபடியும் நான் ஒரு ஆட்டோ பிடிச்சி அவர் ரிட்டன் ஏற்றி விட்டுருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டங்க. அங்கேருந்து வந்திருக்காரு. நான் சொல்லி கூட கேட்காம அடுத்து நான் வேறு யாராவது இருக்காங்களா போய் பார்க்குறவா அப்படின்னு கேட்குறாங்க. எவ்வளோ சொல்லி தான் அனுப்பிச்சிருக்கேன். ஐயா இதெல்லாம் வேல்யூ கிடையாதுங்க. எந்த நோட்டுக்கும் வேல்யூ கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் நம்ம சொல்ல தான் செய்கிறோம். தமிழ்நாடு முழுக்க இல்லைங்க. நம்ம தமிழ் சொந்தங்கள் எங்கே இருந்தாலும் ஃபோன் பண்ணாலும் அனைத்து பேருக்கும் நான் என்னோடய அட்வைஸ் நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். இந்த 786 பொறுத்தவரை. இவர் கூட வந்து பார்த்திங்கன்னா புதுக்கோட்டையிலேருந்து வந்தார். அந்த மாதிரி நான் எதுக்காக ஹாய்ன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு உங்கள் ஊர் பேரை நேம் மென்ஷன் பண்ணுன்னு சொன்னால் ஒவ்வொரு ஊருக்கும் சரி எந்தெந்த ஊர்லேருந்து நமக்கு ஃபோன் வந்தாலும் எல்லாத்துக்கும் அட்வைஸ் நான் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஐயா இதெல்லாம் வேல்யூ கிடையாது, நம்பாதீங்க, ஆன்லைனில் போகிறதெல்லாம் மோசடிங்க, இது விழிப்புணர்வோடு இருக்குன்னு சொல்லி நம்ம சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். எந்த அளவுக்கு நம்மளால் முடியுமோ அந்த அளவுக்கு விழிப்புணர்வு கொடுத்துட்டு தான் இருக்கோம்.
சரிங்க, நம்ம வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த 6 நோட்டுமே நம்ம சேனல்ல சேல்ஸ் தான் குடுத்துருக்கேன். யாருக்காவது தேவைப்பட்டா நீங்க எங்கேருந்து வேணுமானாலும் கால் பண்ணுங்க. கால் பண்ணிட்டு ஜிபே பண்ணா கண்டிப்பா நான் கொரியர் பண்ணுவேன். சேனலுக்கு மட்டும் நீங்க புதுசா இருந்தா இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்து கண்டிப்பா உங்கள்ட்ட வந்து சேரும். நம்ம கடை பாண்டிச்சேரி அரவிந்த் ஆசிரமத்துக்கு ஆப்போசிட்ல தாங்க ரெகுலர் கடையா இருக்குங்க.